இல்லை ஆக்கங்கட்டா குவை ஆக்கங்கட்டா குவை. இந்த பதிவு யாருக்கு நண்பர்களே, அந்த இர்ஃபான் தம்பி இருக்காரலாம், அவருக்கு தான் இந்த பதிவு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இர்ஃபான் தம்பி அவர்கள் வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவம் செஞ்சு வசமாக ஒரு கதையில் மாட்டிக்கிட்டார். என்னென்னு அதை ஃபுல்லாக பார்ப்போம், வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா, இதே இர்ஃபான் தம்பி வந்து ஒரு 2 முறை வந்து சர்ச்சையில் சிக்கினார். இப்போ 3வது வாட்டி சர்ச்சையில் சிக்கிட்டார். அது என்ன சர்ச்சை அப்படின்னா, அவங்க ஒய்ஃபு மாதமாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் இருக்குல்ல, அதில் என்ன குழந்தைங்கிறத வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் போட்டார். அது ஒரு சட்டப்படி குற்றம். 2வது ஒரு சம்பவம் அதே ஹாஸ்பிட்டலில் ஒன்று நடந்திருக்கு, அதுவும் எடுத்து போட்டார், அதையும் மாட்டிக்கிட்டார். இப்போ 3வது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரம்ஜான் ஒரு புனிதமான நாள், அந்த நாளில் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறங்கிற பேரில் ஒரு கவரு, சரியா, அதை வந்து மக்களுக்கு உள்ள பணமோ ஏதோ இருந்திருக்கு, அதை கொடுக்கறதுக்காக நினைஞ்சிருக்காருன்னா, காருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இறங்காமல் மக்களை அங்கே போ இங்கே போ, வண்டிகளை கையை விடாத, காருகளை கையை விடாத, அங்கே போய் நெல் இங்கே போயின்னு சொல்லி ரொம்ப மக்களை ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அது போக வந்து நான் என்ன கேட்கனா, இர்ஃபான் அவர்களே, நீங்கள் வந்து தானத்தில் சிறந்து அன்னதானம் சொல்லுவாங்க, உதவி சிறிதுனும் பெரிதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உதவிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிங்க. ஏன் இப்படி கையை உள்ள விடாதங்கிறீங்க, நின்று வாங்குங்கிறீங்க, நீங்கள் இறங்கி கூட கொடுக்க முடியல. என் பையன் அந்த உதவி நீங்கள் பண்ணுறீங்க. உதவி பண்ணுறா இருந்தால் இறங்கி என்ன ஏதுன்னு சொல்லி மக்களுக்கு கொடுத்துருக்கணும். இல்லை நீங்கள் உதவியே பண்ணியிருக்கக்கூடாது. மக்களை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க இர்ஃபான் தம்பி. நீங்கள் வந்து கடந்து வந்த பாதையை மறந்துட்டீங்க. நம்ம வந்து ஒரு நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ எப்படி இருக்கும்னு அதை நினச்சி பார்க்கணும். இப்போ உங்களோட பணங்காசு இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம கஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா அதோட வழி என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஏன் இப்படி வந்து மக்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதுதான் எனக்கு தெரியல நண்பர்களே, சரியா. அதனால் வந்து நீங்கள் இனிமேல் வந்து தயவு செய்து சொல்கிற உதவி இன்னும் உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லையா பண்ண முடியலன்னா விட்டுருங்க. அதுக்காக காரில் உட்காந்துக்கிட்டு ஒரு கெத்தா பந்தாவா மக்களை வந்து வஞ்சித்து ஒரு மாதிரி பேசாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.